தங்கமயில் வந்ததுக்கு பிறகு பாண்டியன் ஷோஸ் சீரியலே வந்து தங்கமயில பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. தங்கமயில் மாட்டுவாங்களா மாட்டாங்களா, அவங்களோட பொய் பித்தலாட்டங்கள்லாம் வெளில தெரிய வருமா? அதே சமயத்தில் அவங்க வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணுறதுனால தேவையில்லாமல் வந்து மீனாவுக்கும் ராஜிக்கும் செந்திலுக்கும் கதிர்க்குமே வந்து பல அடிகள் விழுந்துட்டுருக்கு. கோமதியே கொஞ்சம் அப்செட் ஆகிற அளவுக்கான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியனுக்கு இன்னமும் கதிர் மேலே கோபம் குறையவே இல்லை. எந்த அளவுக்கு பாசம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து எரிச்சலும் கோபமும் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அவர் ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் கூட இல்லை. அதை விட முக்கியமாக அவர் வந்து அந்த வீட்டுடைய நகையை எடுத்து போயிட்டு இங்கே வந்து என்ன நீ யார் கேட்குறதுக்கு அப்படின்னு கேட்டது. ஆனால் ஆக்சுவலாக நகையெல்லாம் எடுத்து போகல, நகையெல்லாம் வந்து பறி கொடுத்தது ராஜிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் இந்த கதையில் அடுத்த மேஜர் ட்விஸ்ட்டாக எதிர்பார்க்கறது கண்ணன் திருப்பி இந்தியாவில் தான் இருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ராஜியும் கண்ணனும் கதிரும் சேர்ந்து போய் அந்த நகையெல்லாம் மீட் எடுத்துகிட்டு வந்து பக்கத்து வீட்டுக்கு தூக்கி கொடுத்துட்டு வந்து அதெல்லாம் திருட்டு போன நகை நாங்களாம் தூக்கிட்டு போகிறோம், நாங்கள் செலவழிக்கலன்னு சொன்னால் வந்து பாண்டியன் செம ஹாப்பி ஆகிடுவார். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ட்விஸ்ட் தேவைன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.